கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 45வது வசனம். மத்தேயு 5:45, மேத்யூ 5:45. இப்படி செய்வதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதியுள்ளவர்கள் மேலும் அநீதியுள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் எப்படி தேவனுடைய புத்திரராக இருப்பீங்க, ஏன்னா தேவன் என்ன செய்கிறாரோ அதுபோல் நீங்கள் செய்வீங்க. தேவனாகிய கர்த்தர் என்ன பண்ணுறாரு, அவன் நல்லவனாக இருந்தாலும் சரி, கெட்டவனாக இருந்தாலும் சரி, நீதி உள்ளவனாக இருந்தாலும் சரி, அநீதி உள்ளவனாக இருந்தாலும் சரி, சூரியனை எழுப்புறாரு, மழையை பெய்ய பண்ணுறாரு, போஷிக்கிறாரு, எல்லாரையும் பாதுகாக்கிறார் இல்லையா? அது மாதிரி தான் நம்மளும் இருக்கணும். 65வது சங்கீதத்தில் 9வது வசனத்திலிருந்து பாருங்கள். தேவரீர் விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர், தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர். இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர். அதன் வரப்புகள் தானியம் தக்கதாய் அதன் படைச்சால்களுக்கு தண்ணீர் இறைத்து அதை மலைகளால் கரையை பண்ணி அதன் பயிரை ஆசீர்வதிக்கிறீர். வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர். உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது, வனாந்திர தாவரங்களிலும் பொழிகிறது. மேடுகள் சுற்றிலும் பூரிப்பாய் இருக்கிறது, மேய்ச்சலுள்ள வெளிகளில் ஆடுகள் நிறைந்திருக்கிறது, பள்ளத்தாக்குகள் தானியத்தினால் மூடியிருக்கிறது, அவைகள் கம்பீரித்து பாடுகிறது. என்ன, கர்த்தர் இந்த மொத்த பூமியை ஆளுகிறவராய், எல்லாவற்றையும் போஷிக்கிறவராய், எல்லாவற்றையும் வழிநடத்துகிறவராய் இருக்கிறார். அதே மாதிரி 145வது சங்கீதம் 9வது வசனத்தில், கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர், அவர் இரக்கமும் என அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகளும் மேலும் உள்ளது. எல்லார் மேலேயும், அது நல்லவன் கெட்டவன் அப்படியெல்லாம் கிடையாது, யாராக இருந்தாலும் அவர்கள் மேல் இருக்கக்கூடியதாக. அதே மாதிரி அப்போஸ்தலர் 14வது அதிகாரம் 17வது வசனத்தில், அவர் நன்மை செய்து வந்து வானத்திலிருந்து மலைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்பி இவ்விதமாய் அவர் தம்மை குறித்து சாட்சி விளங்க பண்ணாது இருந்ததில்லை என்றார்கள். அப்போ என்ன, தேவனாகிய கர்த்தர் பூமியில் இருக்கிற மனுஷன், அவன் நல்லவனாக இருந்தாலும் சரி, கெட்டவனாக இருந்தாலும் சரி, நீதி உள்ளவனாக இருந்தாலும் சரி, அநீதி உள்ளவனாக இருந்தாலும் சரி, எல்லார் மேலும் கிருபையுள்ளவராய், இரக்கமுள்ளவராய், காமன் கிரேஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பொதுவான கிருபையின் மூலமாய் எல்லாரையும் போஷிக்கிறார். எல்லாருக்கும் என்னென்ன தேவையோ அந்த தேவைகளை எல்லாம் எங்கள் தேவன் சந்திக்கக்கூடியவராய் இருக்கிறார். இப்போ அவருடைய பிள்ளையாய் இருந்தீங்கன்னா நீங்கள் எப்படி இருக்கணும், உங்கள் அப்பா எப்படியோ அந்த மாதிரி தான் நீங்கள் இருக்கணும். இப்போ உங்கள் பரலோக பிதா எப்படி நல்லோர் மேலும் தீயர் மேலும் சூரியனை உதிக்க பண்ணுறாரோ, எப்படி நீதி உள்ளவர் மேலும் அநீதி உள்ள மழையை பெய்ய பண்ணுறாரோ, அதே போல் நீங்களும் உங்கள் கூட இருக்கிறவங்க நீதி உள்ளவங்க அநீதி உள்ளவங்களாக இருந்தாலும் சரி, நல்லவங்க கெட்டவங்களாக இருந்தாலும் சரி, நீங்களும் அவர்களுக்கு பொதுவான கிருபையை கொடுக்கும்போது எப்படி இருப்பீங்க, தேவனுடைய குமாரர்களாய் இந்த பூமியில் குடியிருப்பீங்க. சரி, இந்த நாளில் அந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? இப்போ நீங்கள் யோசிங்க, நீங்கள் உங்களை வழிநடத்துகிற தேவனை போல இருக்கிறீங்களா? உங்களை பார்க்குறவங்க இயேசு கிறிஸ்துவை பார்க்குறாங்களா? ஏன்னா நம்ம பார்த்தோம், இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் தொங்கும்போது என்ன சொன்னார், பிதாவே இவர்களை மன்னியும், இவர்கள் தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாது செய்கிறார்கள்னு. ஸ்தேவான் சொன்னார், ஆண்டவரே இந்த குற்றத்தை உங்கள் மேலே போடாதிருங்க, அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 60வது வசனத்தில். அப்போ எனக்கு அருமையானவர்களே, இப்போ நம்ம அப்படி நம்முடைய எதிரிகளுக்கும் சத்துருக்களுக்கும் காரியங்களை நன்மை செய்கிறவங்களா, ஆசீர்வதிக்கிறவங்களா இருக்கிறோமா? ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க. இன்றைக்கு குடும்பங்களில் பிரிவினை, சபைகளில் பிரிவினை, சமுதாயத்தில் பிரிவினை. காரணம் என்ன? சுயநலம். இப்போ கர்த்தர் தேவனாகிய கர்த்தர் நம்ம ஆராதிக்கிற தேவனாகிய கர்த்தர் என்ன செய்கிறதில்ல, அவர்கிட்ட சரி இவன் எனக்கு பிடிச்சவன் அதனால் இவனுக்கு நான் ஒரு காரியம் செய்வேன், அவனை எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லி கர்த்தர்கிட்ட ஒரு ஃபேவரேட்ஸ் கிடையாது. எப்படி இவனுக்கு நான் செய்வேன் அவனுக்கு செய்ய மாட்டேன், அப்படி கிடையவே கிடையாது. தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லையே அப்படிங்கிற நம்ம திரும்ப திரும்ப பார்க்குறோம். அப்போ எனக்கு அருமையானவர்களே, நம்ம பரலோகத்தில் இருக்க பிதாவை இங்கே பூமியில் வெளிக்காட்டுகிறவங்களாக இருக்கிறோன்னா, நம்ம எல்லாருக்காகவும் ஜபிக்கக்கூடியவங்களா, எல்லாருக்கும் நன்மை செய்யக்கூடிய மக்களாக இருக்கிறோமா?
அதனால தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீ எதிரின்னு நினைக்காத, அவங்கள என்ன பண்ணு, நீ அவங்கள ஆசீர்வதி, உன்னை சபிக்கிறாங்களா அவங்கள ஆசீர்வதி, உன்னை பகைக்கிறாங்களா கவலைப்படாத, அவங்களுக்கு நன்மை செய்ய, உன்னை துன்பப்படுத்துகிறாங்களா அவங்களுக்கு ஜெபம் பண்ணு. அப்போ எனக்கு அருமையானவர்களே, இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் உள்ளவர்களாய் நம்ம இந்த பூமியில் இருக்கும்போது தான் நம்ம பரலோகத்தில் இருக்கிற அந்த தேவனை இந்த பூமியில் பிரதிபலிக்கிற அவருடைய பிள்ளைகளாய் இருப்போம். வல்லபிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. ஆமாண்டவரே, இதோ எங்களுடைய நடக்கைகள் ஆண்டவரே எல்லார் மேலும் ஒரே போல இருக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். பிதாவாகிய தேவன் எப்படி எல்லாருக்கும் ஒரு பொதுவான கிருபையை வழங்கி எல்லாவற்றையும் கொடுக்கிறாரோ, அதே போல் நாங்களும் உம்மை பின்பற்றி இந்த பூமியில் சஞ்சரிக்க எங்களை முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மண்ணால் சந்திப்போம்.